ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சோயா வச்சு ஒரு கட்லெட். அதுக்கு சுடு தண்ணியில் சோயாவையும் சால்ட்டையும் கொஞ்சம் நேரம் போட்டு ஊற வைக்கணும். அது நல்லா ஊறி ப்ளஃபியாக வந்துருச்சு பாருங்கள். அதுக்குள்ளே ஸ்டவ்வில் உருளைக்கிழங்க பாயில் பண்ணிக்கலாம். ஸ்டவ் வச்சு உருளைக்கிழங்க வச்சு குக்கரை வச்சு மூடி வச்சுட்டேன். வெந்துட்டுருக்கோம். அதுக்கப்புறம் அந்த சோயாவை நம்ம ரெடி பண்ணி எடுத்து புழிஞ்சு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். லைட்டாக ஒரு ஓட்டுனோன்னா லைட்டாக இதாகிடும், கிரைண்டாக இருக்கும். அதில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலை, வெங்காயம், அப்புறம் உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து தோல் உரிச்சிட்டு அதையும் அதோடு சேர்த்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மசிச்சு விடுங்க. அப்போ தான் அதோடு சேர்ந்து நல்லா ஜெல்லாகும். நீங்கள் ஒரு 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 உருளைக்கிழங்கு போட்டால் போதும். ஏன்னா நம்ம சோயா அதிகமாக கொஞ்சம் கூட போட்டு உருளைக்கிழங்கு ஒன்று போட்டால் போதும். எல்லாத்தையும் ஒன்றா மசிச்சுட்டு கொஞ்சோண்டு மிளகாப்பொடி, கரம் மசாலா, சால்ட்டு எல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா மிளகாப்பொடி வேணால் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோதான். நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிங்கன்னா மிளகாப்பொடி கூட தேவைப்படாது. நல்லா அதை ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கிடையில் இங்கே கார்ன்ஃப்ளவரை லைட்டாக பெப்பர் சால்ட்டு போட்டு தண்ணியில் இது பண்ணுங்கள். அதில் நம்ம செஞ்சு வச்ச கட்லெட் இது பண்ணி எடுத்து, இது கார்ன்ஃப்ளெக்ஸ் பவுடரு. நான் அதை மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் பிரெட் கிராம்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கார்ன்ஃப்ளெக்ஸ் பவுடர் போட்டு வச்சுருக்கேன். அது மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே ஸ்டவ்வில் சட்டியில் எண்ணெய் காயிற வரைக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ போடுங்க, ஒன்று ஒன்றா போடுங்க. நல்ல எண்ணெய் காஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ ஃப்ளேமை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கணும். நம்ம வட்டு எடுத்திங்கன்னா சுவையான கட்லெட் ரெடி. இதுக்கு